விஜய் டெல்லியில் பரபரப்பா இருக்கு களம். அவர் தான் விசாரணை கேட்டாரு, அவரே போய் ஆஜராயிட்டு சொல்லி குஷ்பு மேடம் சொல்லியிருக்காங்க. இன்னும் பலரும், அதாவது முதல் சம்மனுக்கே இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுமான்ற ஒரு கேள்வியும் வருது. உங்களுடைய பார்வை என்ன? ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 41 குடும்பத்துல பெரிய துக்க சம்பவம் நடந்திருக்கு. இது எல்லாமே மனித அலட்சியத்தின் காரணமாக நடந்திருக்கு. அது யாரு வேணாலும் அது அப்புறம் அவர்கள் ஏன் வந்தார்கள், இப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சு ஏன் இருந்தாங்க, கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, காவல்துறைக்கு ஸ்டாம்ப் பேடு பற்றி தெரியும்ல, க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு தெரியும்ல, அவங்க ஏன் அதை பற்றி கவலைப்படலை, அரசு இதில் என்ன பண்ணுச்சு, அரசு வந்து காவல்துறை அதிகாரிகள் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கல, ஒரு சின்ன சஸ்பென்ஷன் கூட யார் மேலே இல்லையே, விஜய் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு இதை உருவாக்குனாரு, விஜய்க்காக தானே வர்றாங்க, அப்போ நேரத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கணுமே, அவர் வந்து எனக்கு என்னென்னு கூட்டத்தை சேர்க்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தது. அதுக்கு பிறகு நீங்கள் உள்ளே வராதீங்க நாங்கள் சொன்ன பிறகும், அதாவது டபுள் ரோடு, அதில் ஒரு பார்ட்டு நடுவில் பேரிகார்டு, இந்த சைடு தட்டி வச்சு அடைச்சிட்டாங்க. அப்படிக்கா போகிற பகுதியும் பைக்கு எல்லாம் போட்டு பார்க்கிங்கு. அப்போ மக்கள் உள்ளே மாட்டிக்கிட்டாங்க. அதுக்குள்ளே கொண்டு போய் ஏன் பஸ்ஸை விட்டீங்க? ஜாலியான வேலை பார்க்க மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு கேள்வியாக வைக்கப்படுது. அப்போ இந்த மாதிரி விவகாரத்தில் இந்த வழக்கு, இந்த சம்பவம் நடந்த உடனே அது எவ்வளோ முக்கியத்துவம் ஆயிடுச்சுன்றதை நம்ம பார்த்தோம். ஒரு பக்கம் விஜயுடைய தைரியம் என்னன்னு தெரிஞ்சது, அந்த கட்சியுடைய ஸ்டஃப் என்னன்னு தெரிஞ்சது. இவர் ஓடி ஒளிஞ்சாரு, பேட்டி கொடுக்கல, இது பொதுச் செயலாளர் ஓடி ஒளிஞ்சாரு, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக எஸ்கேப் ஆயிட்டாங்க.